அவங்க சைனாக்காரவங்க சாப்பிடுவாங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்க, இங்கேல வா. ஆமாக்கா, உங்களுக்கும் பார்சல் பண்ணுவேன். ஓ, வேணாம் சாமிங்களா, அது படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இது வேற பார்சல் வேற. குயில் பாட்டு ஹோ வந்ததென்ன இளமானி, அதை கேட்டு ஹோ செல்வதங்கே மனம் தானே. என்ன பண்றது? இது என்னது, இது சிம்பிள் இது. ம், கேடி ஓடி போயிட்டாராட்டுக்கு. கேடியை காணவில்லை. வேர் இஸ் கேடி? கேடி ஓடி போயிட்டார். ஏதாச்சும் கதை சொல்லுங்க அக்கா. கதையா? எனக்கு என்ன கதை தெரியும்? எனக்கே கதை தெரியாதே. நீங்க சொல்லுங்க பவர் தம்பி கதை. யாரும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், யாருமே கமெண்ட் பண்ணுறது இல்லை, சைலண்ட் வாட்ச் ஒன்லி. இன்றைக்கி என்னமோ யாரையுமே காணோம், என்னன்னு தெரில. ஸோ இதே லைவை முடிக்கலான்ட்டு வந்தேன். முடிச்சிடலாமா பவரு? லைவில் யாரையும் காணோம், எல்லோரும் பிஸியாக இருக்காங்க போல இருக்கே. எனக்கும் கதை தெரியாதக்கா, எனக்கும் தெரியாதே. படிப்பேன், ஆனால் அது ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்துடுவேன். நிறைய கதை படிப்பேன், பட் அது ஞாபகத்தில் இருக்காதே, அப்படியே மறந்துடும். சரி அக்கா, ரெஸ்ட் எடுங்க, பாய். ஓகே பவர் தம்பி, ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. மணிகண்டன் இருக்கீங்களா? சாப்பிட போயிட்டீங்களா? தேங்க்யூ லைவில் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. லைவில் வந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி நன்றி. இன்றைக்கி யாரும் ரொம்ப பேர் வரல. கேடி வந்தாங்க, அன்பு வந்தார், சைலண்ட் தம்பி வந்துச்சு, அப்புறம் நியூவாக 2 பேர் வந்தாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் வந்தாங்க. எல்லாருமே லைக்கை மட்டும் போட்டு ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. லைக் மட்டும் 17 வந்துருக்கு, ஆனால் உள்ளே யாருமே வரல. ஆஷா சிஸ்டர் வந்தாங்க, வேறு யாரும் வரல. எல்லோரும் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், தேங்க்ஸ் ஃபார் ஆல். ரொம்ப நன்றி. இத்துடன் லைவ் முடிக்கப்படுகிறது. உங்களிடம் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SSR சுஜா. அடுத்த லைவில் சந்திப்போம். தேங்க்யூ பவர். முகில் தம்பி வந்தார்.